ஏன் நம்ம அடுத்தது மார்க்கெட் தானே. எனக்கு துரோகம் பண்ண வாழக்கூடாது இந்த ஊர்ல. எப்படி என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ஏன்னா அதே இவ்வளவு வருஷமா உட்காந்து போயிடும். அது பழைய ராஜேந்தர். இப்ப அப்படி நான் சொல்ல முடியாது. இவ்வளவு வருஷமா சாப்பிட்டுக்கிறேன் யாரு? இவங்க யாருன்னா கணக்குதா? இல்ல. யாருன்னா ஊருக்குதா? இல்ல. சொன்னாங்கன்னு சொன்னால அவனுக்கு சொல்லு ஆமாடா என்ன பண்ண போறான். கவுன்சில பேச யோகித்துல சீனி கொடுறான் ஒண்ணுங்கிறானு கமிஷனர்ல இருந்து எல்லாரும். கடைசி மீட்டிங் எல்லாம் தானே முடிச்சவன் யாரு? யாரு ஊர் எம்எல்ஏ? மற்றதெல்லாம் எம்எல்ஏ சொன்னாங்க இது செய்திருக்கோம். எம்எல்ஏ வந்தாங்க இதாயிடுது. இருக்கிறதுக்கு மட்டும் நானா? நீங்க சொல்லுங்க பதில் சார். பிரஸ்காருக்கா சொல்லிக்கிறாங்கல்ல. எஸ்ஆர் சொல்லிதான் வச்சிருந்தேன்னு சொல்றேன். அத்தனை பேர் எதிரில ஆமான்னு சொல்றேன். என்ன போயிட்டு போறானுங்க? சம்பந்தமே இல்லாத என்ன கூட எஸ்ஆர் சொல்லிதான் வச்சாரு. அப்ப எஸ்ஆர் தான் பவர்ஃபுல். எம்எல்ஏ எம்பி ஒண்ணுமே கிடையாது இந்த ஊர்ல. ஒத்துக்கிறீங்களா? பிரச்சனை ஒத்துக்கிறியான்னு கேட்டேன். அப்ப யார் பவர்ஃபுல்? அம்பேத்கர். வேற எதுனா கேளுங்க சார். பேசுவோம் அதை பத்தி. இப்ப அங்கிட்டு கடை கட்டணும்னு அவசியம் இல்ல. மைனிங் சைட்ல இருக்கிறவங்க எவ்வளவு நாளுக்கு மைனிங் வீட்லயே வாழுவான். தொழிலாளி புள்ளிகளுக்கெல்லாம் சைட்டு பண்ணி கொடுக்கலாம். அவரு அவன் வந்து வீடு கட்டுங்க. அருமையான காலனி பண்ணலாம். என்ன பண்ணுவீங்க? வேணான்றீங்களா? 65 கோடி வீடு கட்டுறையா? மக்கள் வாழணுமா இல்ல ஷாப்பிங் பண்ணணுமா? இப்போ மக்கள் தங்கறதுக்கு வீடு வேணுமா நான் திருவிழா வேணுமா? நீங்க சொல்லுங்க. இருக்குது நீ பரவாயில்ல. உனக்கு மைனிங் வீடு. உனக்கு அப்ப இவெல்லாம் எங்க இந்த பக்கம் வரவே கூடாதா? சைட் பண்ணலாம் விடுங்க. அது யார் டிசைட் பண்ணோம்? கவுன்சில் பாடி தானே. கவுன்சில் வந்துச்சா? கவுன்சில் வந்த பிறகு பேசுவோம். கூப்பிடுவோம். கன்சர்ன் மினிஸ்டர் கூப்பிடுவோம். சிஎம் பார்க்குவோம். சீஃப் மினிஸ்டர் தெரியவே தெரியாதா? நான் அவர் கூட வேலை செஞ்சதே கிடையாதா? ஹெச்ஓடி மினிஸ்டர் தெரியவே தெரியாதா? நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்? விடுங்க. வருது முனிசிபாலிட்டிக்கு அங்க 50 லட்சம் 30 லட்சம் இன்டீரியர்ல போய் வாங்குறது. இது ஒரு நல்ல மார்க்கெட் ரேட் போட்டு கொடுக்கலாம் கூட எல்லாருக்கும். அவன் கட்டுறான் வீடு. அவன் வாங்கிக்கிற லோனு பேங்க்ல செய்யலாமா வேணாவா? நடந்துக்கிறது ஏற்கனவே நான் போட்டேன். லோகாயத்துல கேஸும் அட்டென்ட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ண வேண்டியது ஜட்ஜ்மெண்ட் லோகாயத்துது. ஏன் இன்னும் டிலே ஆகுதுன்னு போய் கேட்க போறேன். அப்படி கேட்டா யார் யாரு வாட்டர் போர்ட்ல இருந்து அந்த ஊழல் பண்ணானோ அவனுக்கெல்லாம் டெஃபினட்டா ஜெயிலு கேரண்டி இல்ல டவுட்டே கிடையாது. போட்டோ ஆயிடுச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு மேல ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அவ்வளவுதான். நான் போயிட்டு ஜட்ஜி கூட அப்படின்னு நான் கேட்க முடியும். ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். கொடுத்தாங்கன்னா போவாங்க. அப்ப தெரியுது. அப்ப இருந்தது எம்எல்ஏ யாரு? இருக்கிற எம்எல்ஏ யாரு? அவங்கதான் பதில் சொல்லணும். நானும் இல்லையே. பட் நான் வந்து குற்றவாளி கிடையாது. குற்றம் செய்யணும்னு கண்டுபிடிக்க சொல்லுவேன் நான். அடுத்தது கொடுத்தீங்க. அதான உங்களுடைய கேள்வி. இந்த ஊர்ல இருக்கிற ஏன் ஓட்டு போடல போட்டு நான் கேள்விக்கு பதில் சொல்லு. இதுக்கு மட்டும் இந்த ஊருக்காரன் வேணும். ஓட்டு யாருக்கு போட்ட? கொடுக்கட்ட ஒரு வெளியூருக்காரனுக்கு. நீ வெளியூருக்காரன் ஓட்டு போட்ட. அவன் வெளியூருக்காரனுக்கு கொடுக்குறாங்க. என்ன தப்பா இல்ல? நீங்க சொல்லு. சம்பவம் எந்த ஊருக்காரு? சம்பகி எந்த ஊருக்காரு? ராமக்கா எந்த ஊருக்காரு? நம்ம மரியாதைக்குரிய எம்எல்ஏ ரூபம்மா எந்த ஊருக்காரு? யாரு கொடுத்துக்கிறாங்க? கூட வெளியூருக்காரன் சைட்டு கொடுத்ததுக்கு இவ்வளவு புலம்புறிய. உள்ளூர்காரன் ஓட்டை போடல. அதுக்கார புலம்புறது. நமக்கு என்ன போச்சு? மீடியால வரணும்ன்றீங்க. வரட்டும். இப்ப நான் கேட்ட கேள்வி உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீங்களும் இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே. இதுல என்ன தப்பு வெளியூருக்கார கொடுத்ததுல? நான் சொல்றேன் என் ஊருக்காரனுக்கு சைட்டு கொடுன்னு. என் ஊருக்காரர்கிட்ட எனக்கு ஓட்டு கொடுன்னு கேட்கறேன். கொடுக்கறது கொடுக்காது யாருடைய வேலை? கொடுக்காத போறது உங்களுடைய வேலை. ஆனா கொடுக்காத செய்யறது என்னுடைய வேலை. இல்ல ஒண்ணும் மாற்றமே இல்ல. 60 ஏக்கர் கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டாங்க. நியூஸ் பார்த்து தானேங்கிறேன். என்ன வெளியூருக்காரர் கொடுத்துட்டாங்களாம். அவ்வளோ ஒருத்தம் போடலாம். நீ ஓட்டு போட்டு வெளியூருக்காரனுக்கு தான். வெளியூருக்காரன் தான் கொடுப்பான். மாநிலத்தவர்களே அப்படின்னு நான் கேட்கணும். ஆனா இப்ப நான் அப்படியெல்லாம் பேசுறது இல்லை.
வயிற்றுல சோறு துண்டுங்களா பீ துண்டுங்களா அப்படின்னு கேட்கணும். நான் பழைய ராஜேந்திரன் இல்லை, அதனால நான் கேட்கறது. நீ வேற எதுனா கேளுங்க. பிரசாதுக்கெல்லாம் சொன்னேன், போய் மாடலேட் பண்ணு, ஒரு நல்ல பிரஸ்காரு. நான் ஒரு ஜெர்னலிஸ்ட் முறையில என் கடமை நான் இல்லாத போயிட்டேன். ஒரு நல்ல நண்பனை இருந்துட்டோம் அப்படின்றதுனால ஆழ்ந்த அனுதாபம் இருக்கு. அப்போ சொன்னேன், இப்போ இவங்களுக்கும் சொல்றேன். சொல்லுங்க. 10 கோடி செலவு கொண்டு வந்தேன்னு சொன்னார, வள்ளல கேட்க வேண்டியது அந்த கேள்வி சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாரு? நான் சும்மா வரல சார், 10 கோடி செலவு பண்ணிட்டு வந்தேன்னாரு. நீ 2 கோடிக்கு பேசுற, அங்க 10 கோடி போயிட்டு இருக்குது. ஊழல் தான் முனிசிபாலிட்டியில. உண்மைதான். யார் கேட்கணும்? கவுன்சில் பாடி கேட்கணும். கவுன்சில் பாடியில பேசுறவங்களாம் நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன இருக்கட்டும், எவ்வளவு ஊழல் பண்ணாலும் கணக்கு கொடுத்து தானே தீரணும், பதில் சொல்லி தானே தீரணும். வெறும் பூஜை மாடுத்தீவி, நீங்க எல்லாரும் பொறுப்பேற்கும். வெளியூர்ல போயிட்டு நீ கேஜி போட்டுட்டு கேட்டா கேஜிஎஃப் கான்ஸ்டியூஷன் பார்டர் ஏரியால போய் ஏபிஎம்சி ஆட போகும் போதும் எந்த ஊருக்கார பஸ்ல போனாங்க? போனாங்களா பஸ்ல? என்னன்ட்டு புடவை கொடுக்குற, 200 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு. இந்த பீ துன்றதுக்கு போறவங்களுக்கு எல்லாம் இப்படி சொன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அது நீங்க பயப்படுறீங்க. நான் அதுக்கு இல்ல, எங்கேயோ கொண்டு போய் ஒரு மூலையில போட்டு புரியுது. ஏன்னா அவங்க பெருமைன்னு சொல்லலாம், மகன் மாதிரி கேட்கலாம்ல. ஏன் ஊர்ல போடக்கூடாது? நீதான் 100 ஏக்கர் மைனிங் வாங்கிக்கிறேன், ஏன் அங்க போடக்கூடாது? என்ட்ரிஸ் பக்கத்துல காலி இடங்குற 450 ஏக்கர் நிலம், ஏன் அங்க போடக்கூடாது? வேலை பாருங்கள்ல மைனிங்க. நியூ டெல்லி ஓல்டு டெல்லின்னு சொல்றான்ல, நியூ பிஜேஎம்எல் ஓல்டு பிஜேஎம்எல் வைக்கலாம் வா. அதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்காம போயிட்டீங்களா? இப்போ பெம்மல் கோட்டர்ஸ் இருக்குது, போய் பாருங்க, சுடுகாடு மாதிரி இருக்குது, ஆளுகளும் இல்லை. மாற்றங்களுமா ஒரு ஓட்டு 30-32,000 ஓட்டு போட்டான். ஊரு குடிக்க தண்ணி வரல இந்த ரோட்ல என்னக்கா, எல்லாரும் சேர்ந்து தானே செய்யறேன். 20 வீட்டுல தண்ணி வரலன்னாக்கா 20 வீட்டுக்கு நான் சேர்ந்து செய்யறேன். அதுல 5 வீட்டுக்காரன் கூட எனக்கு ஓட்டு போறது இல்ல. 20 பேர் யார் தானே தண்ணி பிடிக்கிறது? பைப்பை வச்சுட்டா 20 பேரை சாகணும் இல்ல. அந்த நிலைமை வராதுன்னு பார்த்துக்கிறோம் பாரு, அது வரைக்கும் முக்கியம். இப்ப புரியுதுங்களா? ஊர்காரங்க நேசி போட்டவங்க கிடையாது, என்ன நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. 2 முறை ஓட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த விசுவாசம் இந்த கூட நான் உங்ககிட்ட நின்று பேசுகிறேன். 2 டர்ம் காசு வாங்க ஓட்டு போட்டோம்னா என் ஊருக்கார. அந்த ஜெனரேஷன் வேற, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மாறினாங்கன்னா மாற்றம் கண்டிப்பா வரும், மாறியே தீரும். வாலிபா நல்லா படி, வாழ்க்கையில மேல வர கத்துக்கோ. உள்ளூர்ல தான் வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை, அது வரும்போது வரட்டும். நீங்க படிச்சுருவோ, நீங்க எல்லாம் சேர்ந்து நான் இல்லைன்னா கூட உள்ளூர்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இப்போ நிலைமைக்கு நீ வெளியூர்ல போய் சம்பாதிச்சுட்டு உங்க குடும்பம். அரசியல்வாதி உனக்கு சோறு போட மாட்டான், அரசியல்வாதி மட்டும் ஓட்டு கேட்குவான், அவன் லக்ஸரியா போவான். ஆனா இந்த எஸ்டாகிற எனக்கு ஒரு வீடு கட்டிக்கார போயிட்டேன் பெங்களூர்ல. எனக்கு 1 ஏக்கர் நிலம் வாங்க அதை போயிட்டேன். இன்னைக்கு 60 ஏக்கர் நிலம் யாருக்கோ கொடுக்குறேன்னாங்கல்ல. நான் 2 முறை எம்எல்ஏ அந்த எத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கணும் இல்லையா? இப்ப சம்பளம் வந்து எம்எல்ஏ வெளியூர்காரங்க கொடுத்துட்டாங்கன்னாங்க. இப்போ உன்னையும் கூட வெளியூர்காரங்க இத்தனை ஏக்கர் நிலம் பதில் சொல்றது சொல்லியா? கேட்டா பிஜேபின்ற, நீ எந்த ஏபினா பத்தி கவலை இல்லை. நீ எங்கிருந்து வந்த? ஆணையக்கல்ல இருந்து வந்த. எத்தனை ஏக்கர் வச்சுருக்கிற? இருங்க, பிரஸ்கார் தெரியாதுதா? நீங்க ஏன் சொல்றீங்க? சும்மா இருக்கா? அவங்களுக்கு தெரியும் எத்தனை ஏக்கர் வச்சுக்கிறாரு. நீ எலெக்ஷன் ஃபார்ம்ல எனக்கு ஒரே ஒரு காங்கிரஸ் வீடு, ஆசை இருந்து ஒரு காரு, பேங்க் அக்கௌண்ட் 1 லட்சம், இது ஒரு காசு உனக்கு. நீ கொடுத்துக்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். இன்னும் அது மேல கை வைக்கல இல்ல யாரும், வச்சா போச்சு. பாக்கெட்ல தேர்ல இருக்குது, கொட்டை போத்தானே தெரியும் நீ. ஆனா இன்னும் கை விடல, பாக்கெட்ல விட்டு பார். இப்பதானே விடுறதுக்கு வந்துக்கிற. 13,000 கொடுக்கணும். ஒரு வார்த்தை சொன்னார்னா ஆக போகுது. நம்ம ஊர் எம்பி செந்தில், நம்ம ஊர் எம்பி 2 முறை பங்காருப்பேட்டில் இருந்தார் இல்ல, தோத்துக்கார் இருந்தார் இல்ல. தோத்துட்டு பிறகு அவர் செய்த வேலை என்ன? 4 முறை தோக்காச்சுங்க சார், ஆனா நான் என் வேலை செய்துக்கிறேன். 2 முறை அவர் தோத்துக்கார, பங்காருப்பேட்டுக்கு என்ன வேலை செய்தாரு? தலையாட்டு கூட கேட்ட கேள்வி பண்ண
ஏன் வரல அப்போ? நாயை கூட்டின்னு வந்தோ, ஒரு கழுதியை கூட்டின்னு வந்தோ, ஒரு மாடை கூட்டின்னு வந்தோ, எம்எல்ஏ நாக்கிட்டோன்னா ஐயோ மாடு வருது, ஐயோ மாடு வருது. ஏழு பேருக்கு மாடு ரோட்ல தான் போயிருந்துச்சு. அது மாதிரி எலெக்ஷன் ஜெயிச்சுதான் செய்யக்கூடாது. மக்களுக்கு என்னைக்குமே நேர்மையா செய்து இருக்கணும். அப்ப நம்ம எம்பி கேட்கல 16,000 13,000 பேர் 10,000 பேருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா பதவியில் இருக்கிற யாரும் பேசக்கூடாது. பேச